நல்லா ரிலாக்ஸா இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசலாம். ஆல் இந்தியா ஃபெடரேஷன் ஆஃப் பென்ஷனர்ஸ் அசோசியேஷனுடைய 47வது பொது மகாநாடு, 47வது ஆனுவல் ஜனபாடி மீட்டிங். இந்த மாநாட்டை மிக சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மிக மூத்த தோழர், மூத்த சகோதரர், அவர் என்று பிரதர் காம்ரேட் எம்ஆர்டி நாத் அவர்களே, இந்த விழாவிலே கெஸ்ட் ஆஃப் ஆனராக சுருக்கமாக இன்றைக்கு பென்ஷனர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், 8வது ஊதிய குழுவுக்கு முன்னால் நேஷனல் கவுன்சில் தேசியம் சார்பாக எந்தெந்த கோரிக்கைகளை முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி தோழர் சிவகோபால் மிஸ்ரா அவர்கள் ஆல் இந்தியா ரிட்டைல் ஃபெடரேஷனுடைய ஜெனரல் செக்ரட்டரி, நம்முடைய நேஷனல் கவுன்சில் தேசியங்களுடைய செக்ரட்டரி ஸ்டாஃப் அவர் சிறப்பை ஆற்றிவிட்டு சென்றிருக்கிறார். நம்முடைய அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் தோழர் பாலசுப்ரமணியம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பிரதிநிதிகளாக கலந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய மூத்த தோழர்கள், தொழிற்சங்க இயக்கத்தினை என்னோடு இணைந்து பணியாற்றிய தோழர்கள், மூத்த சகோதரர்கள், சகோதரிகள், ஏராளமான பேருக்கு வந்திருக்கிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் அகில இந்திய பாதுகாப்புத்துறை ஊழியர்கள் சம்மேளனம், ஆல் இந்தியா ட்ரெஷரர்ஸ் ஃபெடரேஷன் சார்பாகவும், நேஷனல் கவுன்சில் தேசியங்களுடைய ஸ்டாண்டிங் கமிட்டி உறுப்பினர்களுடைய தேசியம் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நம்முடைய ஜெனரல் செக்ரட்டரி பொதுச் செயலாளர் பாலசுப்ரமணியம் அவர்கள் ஒரு சிறப்பான தகவலை எங்கள் மத்தியிலே சொன்னார்கள். ஆம், 5 ஆண்டுகள் பாதுகாப்புத்துறை ஊழியர்கள் அரசாங்கத்தினுடைய கார்பரேட்டைசேஷன் கொள்கைக்கு எதிராக தொடர்ந்து தொழிற்சங்க ரீதியாகவும் நீதிமன்றத்தின் மூலமாகவும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினோம். 225 ஆண்டுகள் பழமையான அமைப்பு எங்களுடைய இந்தியன் ஆர்டினன்ஸ் ஆக்ட், பாதுகாப்பு தளவாட உற்பத்தி தொழிற்சாலைகள் 225 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான அமைப்பு. 1802ஆம் ஆண்டு கந்தகாவுக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த பூமி நதியுடைய ஓரத்தில் காசிபுரம் என்கிற கிராமத்தில், அன்றைய கிராமம், துவக்கப்பட்ட முதல் ஆர்டினன்ஸ் தொழிற்சாலை கண்டக்ஷன் ஃபேக்டரி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரிட்டிஷர்கள் துவக்கப்பட்ட தொழிற்சாலை. இன்றைக்கு இருக்கிறது அந்த தொழிற்சாலை இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கு தளவாடங்களை உற்பத்தி செய்யக்கூடிய இன்றைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை. அதே போன்று நம்முடைய தமிழகத்தில் உங்களுக்கு தெரியும், ஆவணி நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது எப்படி பெரம்பூரிலே இன்டெகிரல் கோல் ஃபேக்டரி ரயில்வே மூலமாக துவங்கப்பட்டதோ அன்றைய நேரு அவர்களிடத்திலே அழுத்தம் கொடுத்து தமிழ்நாட்டிலே இப்படிப்பட்ட ஒரு ரயில்வே தொழிற்சாலை வேண்டும் என்று ஐசிஎம் தொழிற்சாலையை கொண்டு வந்ததில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு பெரிய பங்கு உண்டு. அதே போன்றுதான் இன்றைக்கு ஆவடியில் பாதுகாப்புத்துறை தொழிற்சாலைகளாக இருக்கக்கூடிய ஆர்டினன்ஸ் ரோலிங் ஃபேக்டரியாக இருந்தாலும், எலிவேட்டர் ஃபேக்டரியாக இருந்தாலும், இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்திய தொழிற்சாலை 150 ஆண்டுகளுக்கு முன்னாலே நிறுவப்பட்ட அருங்காடு வெடிமருந்து தொழிற்சாலை, திருச்சிராப்பள்ளியிலே துப்பாக்கி தொழிற்சாலை, எச்சரிக்கை தொழிற்சாலை என்று தமிழகத்தில் மட்டுமே 6 தொழிற்சாலைகள் இருக்கின்றன. இந்தியாவில் 41 தொழிற்சாலைகள் உண்டு. இதெல்லாம் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த அரசு தொழிற்சாலை. ஆனால் திடீர்னு 2020 நாமெல்லாம் கோவிட்-19 அந்த பேரிடர் காலத்தில்
வீட்டுக்குள்ளே உலகில் அந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மத்திய அரசு இந்த 41 தொழிற்சாலைகளையும் கார்பரேஷனாக மாற்றியது. அப்பொழுது நாம் கார்பரேஷனை எதிர்த்து போராடி நாங்கள் மத்திய அரசு ஊழியர்களாக பணியில் வருவர்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 309, 310, 311 கீழ் பணியில் வந்தவர்கள். எங்களை எப்படி நீங்கள் கட்டாயமாக பொதுத்துறை ஊழியர்களாக மாற்ற முடியும், அதை ஏற்க மாட்டோம் என்று கடந்த 2021 அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து இந்த 41 தொழிற்சாலைகளும் பொதுத்துறையாக மாறிவிட்டது. அரசு துறையாக இருந்தது பப்ளிக் செக்டராக மாறிவிட்டது, கார்பரேஷனாக மாறிவிட்டது. ஆனாலும் அந்த தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களாகிய நாங்கள் பொதுத்துறை ஊழியர்களாக எங்களை மாற்றிக்கொள்ள மாட்டோம். We are recruited as government employees, we will retire as government employees. அப்படிங்கிற ஒரு சபதத்தை எடுத்து அதற்காக உயர் நீதிமன்றத்தில் சென்று போராடி நமக்கு சாதகமான தீர்ப்பு வந்து 2 வருடங்கள் ஆகிவிட்ட பிறகு அதை அமல்படுத்த அரசு மறுத்த ஒரு சூழ்நிலையில் கடந்த 11ஆம் தேதி மே மாதம் 11ஆம் தேதி 41வது நேஷனல் கவுன்சில் தேசிய கூட்டத்தில் இந்த பிரச்சனை கேபினட் செக்ரட்டரி திரு டி சோமநாதன் அவர்களுடைய முன்னிலையில் எழுப்பப்பட்டு கடுமையாக வாதாடி இன்றைக்கு பெரும் மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்வேன், அரசு நாங்கள் அத்தனை பேரும் ஓய்வு வருகின்ற வரையில் அரசு ஊழியராக இருப்போம் என்கிற உத்தரவை இருக்கிறோம். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சாதனை, சந்தேகம் ஒன்றுமில்லை. ஊழியர்கள் ஒரு நிச்சயமற்ற தொழில் வாழ்க்கையை நடத்தி கொண்டுதான் நான் என்னுடைய ஃபியூச்சர் எல்லாம் எனக்கு கம்பெனி எம்ப்ளாயியா போட்டா என்னுடைய பென்ஷன் எல்லாம் பிஎஸ்என்எல் ஊழியர்கள் மாதிரி அவர்களுக்கு சம்பளமும் மாறுங்க, பென்ஷனும் மாறுங்க, போராடி கொண்டு வருகிறார்கள். அந்த நிலைமை நமக்கு வந்துவிடுவோம் என்று கடந்த 5 ஆண்டுகளாக அவர்கள் கொண்டிருந்த அச்சம் இன்றைக்கு நீக்கப்பட்டு அவர்கள் பணி நிறைவு செய்கின்ற வரையில் இதே கார்பரேஷனில் இதே தொழிற்சாலையில் ஆஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக இருக்கலாம் என்கின்ற அரசு உத்தரவை போராடி பெற்றிருக்கிறது. அதைத்தான் தோழர் பாலசுப்ரமணியம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள். அந்த போராட்டத்தை வாழ்த்திய அந்த வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்ப நம்முடைய பிரச்சனைகளுக்கு வருவோம். நான் உட்பட எல்லோருமே பென்ஷனர்கள். ஒரு சில பேரை தவிர நாம் எல்லோருமே பென்ஷனர்கள். பென்ஷன் என்பது நம்முடைய அடிப்படையான உரிமை. உச்ச நீதிமன்றம் நக்காரா வழக்கில் மட்டுமல்ல, பல வழக்குகளில் தெளிவாக உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. Pension is a right. Pension is a property. Pension is a hard-earned right of the government employee. Pension is a deferred wages. Pension is not a bounty. Pension is not a gift. Pension is not an ex gratia. இதுக்கு மேல என்ன சொல்லணும் உச்ச நீதிமன்றம்? இவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கு. இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ILO என்ன சொல்லுது? There should be a decent and a dignified retired life. Retired வாழ்க்கை என்பது ஒரு கண்ணியமான பொருளாதார சிக்கல்கள் இல்லாமல் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்வாக நம்முடைய ரிட்டையர்ட் லைஃப் இருக்கணும். Old age should be like that. It should be decent. It should be dignified. இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் எல்லாம் இருக்கிறோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இப்பொழுதெல்லாம் ஆட்சியில் இருப்பவர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் என்று சொன்னால், பென்ஷன் இஸ் a liability. பென்ஷன் இஸ் a liability அப்படின்னு சொன்னா அப்ப ஓல்ட் ஏஜ் பீப்புள் ஆர் ஆல்சோ a liability to the country. இதுதான் அர்த்தம். பென்ஷன் இஸ் a liability. பென்ஷன் ஒரு சுமை. பென்ஷன் ஒரு சுமை என்றால் பென்ஷன் வாங்கக்கூடிய நம்மை சுமையாக இவர்கள் கருதுகிறார்கள் என்பதுதான் அதற்கு பொருள்.
30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் அதிகபட்சமாக 40 ஆண்டுகள் வரையிலும் நாம் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் இந்த நாட்டிற்காக உழைத்தவர்கள். நமக்கு தனியார் முதலாளி இல்லை. நமக்கு டாட்டாவோ அம்பானியோ அதானியோ பஜாஜோ கிர்லோஸ்கரோ இவர்கள் யாரும் நமக்கு முதலாளிகள் அல்ல. இந்த நாட்டு மக்கள் நமக்கு முதலாளிகள். அவர்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்திலிருந்து சம்பளம், பென்ஷன் எல்லா சலுகைகளும் பெறுகிறது. அவர்களுக்காக உழைத்தவர்கள் நாம். இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டு மக்களுக்காக 40 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் நம்முடைய வாழ்க்கையினுடைய பெரும் பகுதி, நம்முடைய வாழ்க்கையினுடைய பெரும் பகுதி, நம்முடைய இளமை காலம் இவ்வளவு இந்த நாட்டுக்காக அன்கண்டிஷனலாக செலுத்தியவர்கள் நாம். அப்படிப்பட்ட நாம் 60 ஆண்டுகள் கட்டிவிட்ட நிலை, அந்த அரசு பணியை நிறைவு செய்து நாம் ஒரு பென்ஷனராக வருகின்ற போது அவ்வளவு காலம் நாம் பணியாற்றியவர்களுக்காக, அவ்வளவு காலம் இந்த நாட்டுக்காக உழைத்ததற்காக கொடுக்கின்ற ஒரு அங்கீகாரம் தான் பென்ஷன். How can it be a liability? அது எப்படி ஒரு சுமையாக மாற முடியும்? இதைத்தான் இன்றைக்கு பென்ஷனர் அமைப்புகளும் தொழிலாளர்களுடைய ஊழியர்களுடைய அமைப்புகளும் போராடி வருகிறார். நமக்கு 8வது ஊதிய குழுவில் பென்ஷன் மாறுமா மாறாதா அப்படிங்கிற கேள்விக்குறி. என்பிஎஸ் யூபிஎஸ் இருக்கக்கூடிய இளம் தோழர்களுக்கு 2004க்கு பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸ்ல வந்தவர்களுக்கு நம்மை போன்று பங்களிப்பில்லாத பென்ஷன் அவர்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. ஆனால் அரசு மிகவும் புத்திசாலித்தனமாக இந்த இலங்கையை 8வது ஊதிய குழுவினுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல சேர்க்கல. It is not a part of the terms of reference of the 8th Central Pay Commission. NPS, UPS ஸ்கிராப் பண்ணி அழிக்கப்பட்டு பழைய பென்ஷன்கள் மக்களுக்கு இல்லாத பழைய பென்ஷன் கொண்டு வர வேண்டுமா வேண்டாமா? இது 8வது ஊதிய குழுவினுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல இல்லை. பென்ஷன் ரிவிஷன் செய்வதை பற்றி சொல்லி இருக்கிறார். ஆனால் பென்ஷனர்களை பற்றி எதுவும் சொல்றாங்க. ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் நெருக்கடி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் ரிவிஷன் பற்றி சொல்லப்படுது. பென்ஷனர்களுடைய பென்ஷன் ரிவிஷன் பற்றி சொல்றாங்க. அங்கதான் நமக்கும் அரசாங்கத்துக்கு நமக்கும் பே கமிஷனுக்கு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிளிக்ட், ஒரு மிகப்பெரிய டிஸ்பியூட், ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் இனிமே there will not be a non-contributory defined old pension scheme. அதுவே வேற only contributory pension தான். என்ன பென்ஷன் ஒரு சுமை. அதனால அதை பெரிய கமிஷன் ஸ்டடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது கவர்மெண்ட் நிலைப்பாடு. அதுக்கப்புறம் நாம 69 லட்சம் பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறவர்கள், இங்கு பேசுகிறவர்கள் எல்லோரையும் சேர்த்து there are 69 lakh pensioners and family pensioners. அவங்களுடைய பென்ஷன் எப்படி ரிவைஸ் பண்ணணும், அவர்களுக்கு அடிஷனலாக என்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும், this is not a part of the pay commission terms of reference. அதுதான் வேலிடேஷன் ஆக்ட், ஃபைனான்ஸ் ஆக்ட் என்கின்ற பெயரில் நம்ம பென்ஷனுக்கும் ஃபைனான்ஸ் ஆக்ட் என்ன சம்பந்தம்னு இந்த தினவரைக்கு 45 ஆண்டுகள் ட்ரேட் யூனியன் ஒர்க் பண்ணியாச்சு. 45 years I am in the field of trade union. பட் எனக்கு இன்னும் புரிஞ்சுக்க முடியல. ஒரு ஃபைனான்ஸ் ஆக்டை பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்து நிறைவேற்றுகின்ற போது சிசிஎஸ் பென்ஷன் 1972 பின்தேதிக்கு ஒரு அமெண்ட்மெண்ட், பென்ஷனர்களுடைய பென்ஷன் திருத்தப்பட வேண்டுமா வேண்டாமா,
அப்படி திருத்த வேண்டும் என்றால் எந்த தேதியிலிருந்து திருத்துவது? இந்த அதிகாரத்தை ஒட்டுமொத்தமாக அரசு இந்த வேலிடேஷன் மூலம் தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு அதனால 8வது ஊதிய குழுவுக்கு இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல நம்முடைய பென்ஷன், நம்முடைய கம்யூட்டேஷன், நம்முடைய ரெஸ்டோரேஷன் ஆஃப் பென்ஷன் இது எதுவுமே 8th CPC-யுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல இல்லை. I was one of the member of the drafting committee. சிவகோபால் மிஸ்ரா அவர்களுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த டிராஃப்டிங் கமிட்டி 8வது ஊதிய குழுவினுடைய மெமோராண்டம் தயார் செய்கின்ற அந்த வரைவு குழுவில் I am also one of the member. அப்ப நாம் இந்த மெமோராண்டம் இறுதிப்படுத்துகின்ற போது எல்லாருக்கும் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி பல்வேறு விஞ்ஞான ரீதியான சயின்டிபிக் கால்குலேஷன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி ஒவ்வொரு பார்ட்டாக மினிமம் சம்பளம், மினிமம் ஊதியம் எவ்வளவு இருக்கணும், ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் எவ்வளவு இருக்கணும், மினிமம் வேஜஸ் ஃபிக்ஸ் பண்றதுக்கு வாட் ஷுட் பி தி ஃபேக்கல்டி யூனிட்ஸ், வாட் ஷுட் பி தி காஸ்ட் ஆஃப் லிவிங், இப்படி ஒவ்வொரு விஷயங்களாக எடுத்ததாக கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் தினமும் பேசி 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 ஒவ்வொன்றாக இறுதி செய்துவிட்டு கடைசியாக இந்த விஷயத்துக்கு வரோம். இதை நாம் என்ன செய்யும்? டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இல்லாத ஒரு விஷயம். நம்முடைய மெமராண்டத்தில் இதை இம்ப்ரூவ் பண்ணா அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா, ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? இந்த விவாதங்களுக்கு பிறகு we have taken a very firm decision. ஒரு தெளிவான நிலைப்பாடு நாம் எடுப்போம். டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்கோ இல்லையோ, we are not in the terms of reference. நாம் அதுக்காக we are for the employees and for the pensioners. நம்முடைய பணி என்ன? as a national council JCM staff side, what is our duty, what is our responsibility to take care of our communities. நம்முடைய தொழிலாளர் தோழர்கள், ஊழியர்கள், நம்முடைய பென்ஷன்தார் இவர்களுடைய பிரச்சனைகளை போராடுவதற்கு தான் நாம் இருக்கோம். டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லை என்பதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. we will include NPS ஸ்கிராப் பண்ணணும், UPS ஸ்கிராப் பண்ணணும், அதுக்கு பதிலாக நான் கான்ட்ரிபியூட்டரி ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரணும். நம்முடைய மெமராண்டத்தில் இது சேர்த்து. இரண்டாவது, இந்த 69 லட்சம் பென்ஷன்காரங்க ஃபேமிலி பென்ஷனர்ஸ், டிசேபிலிட்டி பென்ஷனர்ஸ், இவர்களை கைகளில் விட முடியுமா? விலைவாசியுடைய பாதிப்பு ஊழியர்கள் எப்படி பாதிக்கிறதோ அதை விட அதிகமாக பென்ஷனர்களுக்கு பாதிக்கும். என்னதான் சிடிஎஸ் அல்லது ரயில்வே இதெல்லாம் இருந்தாலும் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் has become a very costly unaffordable expenditure. அப்ப அந்த மருத்துவ தேவை இன்றைக்கு கூட்டு குடும்பம் இல்லை. there is no joint family. ஒன்று ஓய்வு பெற்றவர், அவருடைய மனைவி, 2 பேர் மட்டும் தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 2 பேருக்குமே வயதாகிவிட்டது. அவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு பணியாளர் கண்டிப்பாக தேவை. அதிலும் வாழ்க்கை துணையும் ஒருவர் இறந்து போய்விட்டார், தனியாக இருக்க வேண்டும். தனிமை என்பது மிகவும் கொடுமையான ஒரு விஷயம். அந்த தனிமையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் அவருக்கும் ஒரு ஹெல்ப், ஒரு அசிஸ்டன்ட், ஒரு எய்ட் தேவைப்படுகிறது. இதையெல்லாம் தாண்டி சற்று வசதி இருந்தால் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல போய் தங்கலாம். ஆனால் இன்றைக்கு ஓல்ட் ஏஜ் ஹோம் நம்ம என்ன பென்ஷன் வாங்குறோமோ அதுக்கு மேலே அவங்க சார்ஜ் பண்றாங்க. இது யதார்த்தமான உண்மைகள். இப்ப உண்மையை கேட்க விஷயத்துக்கு நாம் புரிய வைக்க வேண்டும். ஆகவே நம்முடைய டேர்ம், நம்முடைய மெமோராண்டத்தில் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்கோ இல்லையோ, we have to include both these things: old pension scheme restoration and revision of pension from the pre-1/1/2000
16 பென்ஷன் 1/1/2016 1/1/2026 அதுக்கு முன்னால ரிட்டையர் ஆன எல்லா பென்ஷன்காரர்களுடைய பென்ஷனையும் பே கமிஷன் மாற்றி அமைக்கணும். அதுக்காக நம்ம போராடணும். தட் இஸ் அவர் டியூட்டி, தட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர்களெல்லாம் பட்டியல் போட்டுக்கிட்டு நாம மெமராண்டத்தில் அந்த இந்த முறை மெமராண்டத்துடைய ஸ்டைல் மாற்றினாங்க. நீங்க ஹார்ட் காப்பி கொடுத்தா எழுத மாட்டாங்க. நீங்க ஒரு புத்தகம் தயார் பண்ணி இதுதான் இந்த மெமராண்டம் கொடுத்தா எழுத மாட்டாங்க. ஆன்லைன்ல அதுலயும் அவங்க 9 கேள்விகளுக்குள்ள இந்த பதில 10,000 கேரக்டர்ஸ் அதுக்குள்ள நீங்க சுருக்கி அவங்களுக்கு புரியுற மாதிரி எழுதியாங்க. அப்ப அதுல கடைசியாக இருக்கக்கூடிய 9வது கேள்வினா ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ். அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் பத்தி அவர் சொல்லும்போது என்ன பேசுறீங்கன்னா, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் பத்தி உங்களுடைய கோரிக்கைகள் என்ன, உங்களுடைய கவலை என்ன, வாட் இஸ் யுவர் கன்சர்ன் அப்படின்னு கேட்கிறாங்க. பென்ஷன் கால்குலேஷன் பத்தி கேட்கிறாங்க. ஆனால் ஃபியூச்சர் பென்ஷன் இருக்கா, எக்ஸிஸ்டிங் பென்ஷன் இருக்கா, அதெல்லாம் இப்ப இல்லை. பென்ஷன் பழைய பென்ஷன்தாரர்களுக்கு பென்ஷன் ரிவிஷன் பண்ணணுமா இல்லையா, அதுவும் இப்ப இல்லை. ஏன்னா அவங்க டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இல்லாததுனால இந்த கொஸ்டின் நம்பர் 9ல அதெல்லாம் போடணும். ஆனால் நாம ஸ்டாஃப் சைட் சார்ந்த மிக தெளிவாக இது எல்லா கோரிக்கைகளையும் பே கமிஷனுக்கு முன்னால் வைத்திருக்கிறோம். அவர்கள் நம்மை அழைத்தார்கள், ஓரல் எவிடன்ஸுக்காக நம்மை அழைத்தார்கள். சிவகோபால் சொன்னால் அவர்கள் இருந்தார்கள், நான் இருந்தேன். பிரசன்டேஷன் நான் தான் பண்ணேன். நேஷனல் கவுன்சில் பேசியிருந்தாங்க. அவர்களெல்லாம் பேசுகிற பிறகு ஒரு 40 minutes இந்த 9 கேள்விகள் சம்பந்தமான பிரசன்டேஷன். அப்போ 1% வரும்போது இந்த 2 பிரச்சனை, restoration of old pension scheme, பழைய பென்ஷன் திரும்ப வர வேண்டும், revision of pension and other benefits to the existing pensioners. இது வரும்போது உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி பே கமிஷனுடைய சேர்பர்சன் திருமதி ரஞ்சனா தேசாய் அவர்கள், these issues you cannot discuss because this is not there in the terms of reference. Terms of reference இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி நீங்கள் பே கமிஷனுக்கு முன்னால் எடுக்க முடியும்? அப்படிதான் நாம் சொல்றோம். நம்ம சொல்றோம், ரெஸ்பெக்டட் மேடம், ரெஸ்பெக்டட் ஜட்ஜ், யூ ஆர் ஜட்ஜ், யூ ஹேவ் டு லிசன் டு எவரிபடி. ஒரு பரிகாரமே வந்து உங்கள் முன்னால் விடுவாங்க, அவன் சொன்னதை கேட்கணும்ல, தீர்ப்பு நீங்கள் கூப்பிட்டாங்க வராங்க. But he has not every right to say what why he has committed the murder பண்ணல அப்படின்னு சொல்றது அவர் வாய் கொண்டு எல்லாரும் நாராயண சட்டம். நீங்க ஒரு அதிகாரத்தை கேட்க மாட்டார்கள், புரிந்து கொள்ள முடியும். இது ஏற்படுவது வாக்கிய என்னுடைய கவலை என்ன, நீங்க வழி இல்லாம சரி நீங்க சொல்லுங்க, நான் அவங்களுக்கு என்ன சொல்றேன், அது வார்த்தைகள் எடுத்துட்டு போகணும். எல்லா விஷயங்களும் ஒரு பே கமிஷனுடைய டர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல வராது. எல்லாமே வராது. டர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இல்லாத பல விஷயங்களை 6வது சம்பள கமிஷன், 5வது சம்பள கமிஷன், ரத்தவேல் பாண்டியன் அவர்களுக்கு 5வது சம்பள கமிஷன், 6, 7 எல்லா கமிஷன்களுக்கு முன்னால் இந்த டர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இல்லாத பல விஷயங்கள் கொண்டு சில பரிந்துரைகள் டர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை தாண்டி அவர்கள் செய்திருக்கிறார். அதனால there are hundreds of examples where all the previous commissions they have given so many recommendations which are not part of the terms of reference. So அதனால நீங்கள் பரிசீலனை பண்ணணும் இல்லையா? அவர்கள் ஓகே நீ சொல்லுங்க, நான் நம்முடைய மெமராண்டத்தில் சொல்வது என்ன கேட்டீங்கன்னா, 1
ரேங்க் ஒன் பென்ஷன். முப்படைகளிலும் பணியாற்றி ஓய்வதற்கு போகின்ற எக்ஸர்வீஸ் அவர்களுக்கு முழுமையாக உறவு வழங்கல. ஒரு ரேங்க் ஒன் பென்ஷன் என்பது அவர்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஓரளவுக்கு அவர்களுக்கு ஒரு பெரிய போராட்டம் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் அவர்கள் தண்டனை அவர்களை விவாதத்தில் உட்கார்ந்து அதன் பிறகு அரசு ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் என்பதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக ஒரு உத்தரவை வெளியிட்டார். அதில் குறைபாடுகள் இருக்கு, அவர்கள் போராடுகிறார்கள், அது சப்ஜெக்ட் வேற. நாம கேட்க விஷயத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கோம் கேட்டீங்கன்னா, if you can give one rank one pension upfront 50% of the pensioners salary, இந்த 69 லட்சம் பென்ஷன்தாரர்களில் பாதிக்கு மேற்பட்டவர்கள் எக்ஸர்வீஸ் கட்டார்கள். இந்த நாட்டுக்காக -56 டிகிரி -41 டிகிரி அந்த கிளைமேட்ல அந்த டெம்பரேச்சர்ல உடலை வருத்தி இந்த நாட்டை பாதுகாத்தவர்கள். அது ஒரு இன்சர்ஜென்சி நடக்குது, ஒரு வார் போன்ற சிச்சுவேஷன் வந்திருக்கு, ஒரு ஆபரேஷன் நடக்குது, கால் ஒழுங்கி போச்சு, கை ஒழுங்கி போச்சு, டிசேபிள்ட் ஆகி வீட்டை வந்து பென்ஷன் வராம பண்ணணும் அல்லது இறந்து போய்விட்டாங்க. அவங்க மனைவி, அது அவர்களுடைய அமெரிக்கன் டாக்டர், டைவர்ஸ் டாக்டர், விடோ டாக்டர், இவர்கள் பென்ஷன் வாங்குவாங்க. இந்த பென்ஷன் டிவிஷன் ஆகணும் வேண்டாம். அவர்களுக்கு ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் இருக்கும்போது அதே போன்று சைட் பை சைட் சிவிலியன் எம்ப்ளாய்ஸ் செய்யலாம். அவர்கள் நாட்டுக்காக வருகிறார்கள், இவர்கள் நாட்டுக்காக. அவர்கள் சிவிலியன் துப்பாக்கி கை வைத்திருக்கிறார்கள், இவர்கள் பேராவை ஸ்க்ரூ டிரைவர் ஹேமர் கையில் வைத்துக்கொண்டு வேலை செய்கிறவர்கள். ஆகவே ராணுவ வீரர்களுக்கு கொடுத்ததை போல சிவிலியன் பென்ஷன்தாரர்களுக்கும் irrespective of their date of retirement, அவர்கள் எப்பொழுது ரிட்டையர் ஆனார்கள் என்பதை எல்லாம் பார்க்காமல் ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் என்பது அனைத்து பென்ஷன்தாரர்களுக்கும் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை நம்முடைய முதல் கோரிக்கையாக பே கமிஷனுக்கு முன்னால் நாம் வைத்திருக்கிறோம். அடுத்து பென்ஷன் எவ்வளவு? இப்ப லாஸ்ட் பேசிக் பே விட 50% அப்படிங்கிறது பென்ஷன். இப்ப நாம மினிமம் பேக்கான கோரிக்கைக்கு போகும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் கேட்டீங்கன்னா, மினிமம் பே வந்து சாதாரணமா டாக்டர் ஐக்ராட் ஃபார்முலா நிறைய பேர் ட்ரேட் யூனியன்ல ஒர்க் பண்ணவங்க இருக்கீங்க தெரியும். ஐக்ராட் ஃபார்முலா என்னன்னா 1957 பண்ணது ஒரு வருஷம் இன்னும் வாங்க 15வது இந்தியன் லேபர் கான்ஃபரன்ஸ் ரெக்கமெண்டேஷன் ஐக்ராட் ஃபார்முலாவை ஏற்றுக்கொண்டு கணவன் ஏர்னிங் மேல் என்பது சொன்னார், சம்பாதிக்கின்ற ஆண்மகன் அவர் ஒரு யூனிட், அவருடைய மனைவி ஒரு யூனிட் இல்லை. அங்கே ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், ஆண் பெண் என்கின்ற பாகுபாடு 0.8 யூனிட். அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆண் அவர் 8 மணி நேரம் வேலை செய்யறாரு, அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு வராது, அவர் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா டாக்டர் ஐக்ராட் சொல்றது 2700க்கு இணையான கலோரி ஃபுட் அவர் சாப்பிடணும். 2700 கலோரிக்கு ஈக்குவலான வெஜிடபிள், அரிசி, கோதுமை, பால், மட்டன், ஃபிஷ், எக்கு, ஆயில் இதெல்லாம் இவங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பெண்களுக்கு தேவையில்லை. பெண்கள் வந்து ரொம்ப கம்மியா உழைக்கிறாங்க, பெண்கள் கம்மியா உழைக்கிறாங்க, பெண்கள் 12 மணி நேரம் 13 மணி நேரம் உழைக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஆணைக்கு அதிகமாக அவங்களுக்கு கலோரி தேவை. அதான் 1957 உத்தியோகத்துக்கு போன லேடிஸ் வந்து ரொம்ப கம்மியா இருப்பாங்க, வீட்டில் மட்டுமே இருப்பாங்க. அது இன்றைக்கு நீங்க 2 பேருமே சொல்றாங்க, 2 மணி நேரம் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணணும், ஃபேக்டரியில ஒர்க் பண்ணணும். அது இன்றைக்கு பிரைவேட் கம்பெனிகள் எல்லாம் 12 மணி நேரம் வேலை செய்யணும், ஐடி உட்பட. அப்ப எவ்வளவு கலோரி வேணும் அவங்களுக்கு? இவ்வளவையும் தாண்டி வீட்டுல வந்து அங்க ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் வேலை செய்யணும். ஆனா அந்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது? என்ன சொல்லுவோம், வைஃப் ஒர்க் பண்ணாங்கன்னா என்ன சொல்லுவோம்? வைஃப் என்ன பண்றாங்க? அவங்க சும்மா வீட்டுல இருக்காங்க,
சும்மா வீட்டுல இருக்க சாப்பாடு முடியுமா? சும்மா வீட்டுல இருக்க துணி வைக்க முடியுமா? சும்மா வீட்டுல இருக்க அவங்க வீடு சுத்தமாக இருக்குமா? அதாவது உச்ச நீதிமன்றம் உங்களுக்கு தெரியும், பத்திரிகைகள் பார்த்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கேஸ்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படி சொல்றோம், ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க வந்து ஒரு வேலைக்கு வீட்டுல இருந்தாங்க. அவங்களுக்கு 7 லட்சம் ரூபாய் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி காம்பன்சேஷன் பண்ணுவாங்க. அதை எடுத்து அவங்க உச்ச நீதிமன்றம் போனாங்க. அந்த ஃபேமிலி உச்ச நீதிமன்றம் சொல்லி ஹவுஸ் ஒய்ஃப்னா அவங்களுக்கு எந்த வருமானமும் 2 லேக் போடுங்க. அவங்க செய்கிற வீட்டில் அவங்க செய்கிற டொமஸ்டிக் ஒர்க் எல்லாத்தையும் நடந்து எடுத்து உச்ச நீதிமன்றம் ஒரு சரியான தீர்ப்பு கொடுத்தது. இப்படி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடியவர்கள் இறந்து போனால் ஆக்சிடென்டில் அவர்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கின்ற போது அவர்களுடைய மாத வருவாய் 30,000 கணக்கிட வேண்டும். 30,000 rupees. அப்ப அதுதான் நம்ம பே கமிஷனுக்கு முன்னாடி சொன்னோம். இந்த ஆண் பெண் வித்தியாசம் 57 இருக்கிறதெல்லாம் இப்ப ரிமூவ் பண்ணி ஆணுக்கு என்ன தலைவலியோ அதே தலைவலி பெண்ணுக்கு. அப்ப பெண்ணை ஒரு யூனிட்டா ட்ரீட் பண்ணணும், நாட் 0.8 யூனிட். 2 பிள்ளைகள் 14 இயர்ஸ்க்கு கீழே 14 வயசுக்கு கீழே இருக்கிற 2 பிள்ளைகள். ஏன்னா 14 வயசுக்கு மேல போனா சைல்டு லேபர் இல்லை, அவங்க வேலை செஞ்சு சம்பாதிச்சுக்கலாம். ஆனா கவர்மெண்ட் ஆர்டர் படியே, அரசாங்க உத்தரவின் படியே 25 வயது வரைக்கும் பிள்ளைகள் யுவர் டிபெண்டன்ஸ். 25 வயது வரைக்கும் எல்டிசி இருக்கு, 25 வயது வரைக்கும் மெடிக்கல் ரியம்பர்ஸ்மென்ட் இருக்கு, 25 வயது வரைக்கும் ஃபேமிலி பென்ஷன் இருக்கு. அது எப்படி 14 வயசுக்கு கட் ஆஃப் மார்க் தப்பு. அப்ப இந்த 2 குழந்தைகளுக்கு ஃபுல் யூனிட்டாக தான் ட்ரீட் பண்ணணும். சரி, இதையெல்லாம் தாண்டி பெற்றோர்களை யாருக்கா பெற்றோர்களுக்கு நிர்ணயம் பேசுறது, பெற்றோர்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது, அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது, அது அதுல இல்லை. அதை இப்போ முன்னாடி எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இட் இஸ் a moral responsibility. அப்பா அம்மாவை பாதுகாக்கிறது நம்முடைய தார்மீக கடமை. நம்ம அம்மா கஷ்டப்பட்டாங்க, நம்மளை வளர்த்தாங்க, நம்மளை ஆளாக்குனாங்க, அவங்களுக்கு வயசாகி போச்சு, அவங்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இப்படிங்கிறது ஒரு தார்மீக கடமை, ஒரு moral responsibility. ஆனா இன்றைக்கு அப்படியா? Today it is a legal responsibility. Parents and Civil Protection Act Indian Parliament பாஸ் பண்ணியாச்சு. யாராவது ஒரு பெற்றோர் போய் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, என் பிள்ளை எங்க பார்க்கல, எங்க வீட்டு விட்டு வெளியே வந்தீங்கன்னா, எனக்கு சாப்பாடு கொடுக்கல, எனக்கு ட்ரெஸ் கொடுக்கலன்னா கலெக்டர் ஆசிரியர் எப்பவர் 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு கொடுத்து கொடுக்கும். அது அரசு முடியாத மிஸ்கான்டெக்ட் வேலை போடும். அப்பா அம்மாவையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. அப்ப ஃபேமிலிக்கு என்ன 3 யூனிட் இல்ல, மினிமம் 5 யூனிட். 6 யூனிட் கூட எடுக்க வேண்டாம், மினிமம் 5 யூனிட்ஸ். ஏன்னா வயசாகும் போது இன்டேக் குறையும் சயின்டிபிக்கலாகவே. அன்னைக்கு 4 இட்லி சாப்பிட்டு 4 இட்லி 2 இட்லி தான் சாப்பிடணும், நான் சாப்பிட முடியல, அது ஓகே. அப்ப அதான் நாம என்ன சொல்றோம், ப்ரீ ஃபேமிலி as a 5 யூனிட். அதே மாதிரி 2700 கலோரி என்பது 1957 ஃபிக்ஸ் பண்ணாங்க. இப்ப ICMR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், அவங்க ரிசர்ச் பண்ணி அவங்க ரிப்போர்ட் இருக்கு, வெப்சைட்ல இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு இந்தியன் அடல்ட் நல்ல ஆரோக்கியமாக அவர் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா 3200 கலோரி வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 5 ஃப்ரூட்டாவது சாப்பிடணும், 5 பழம், ஒரு பழம் சாப்பிட முடியாது, 5 பழம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவோம். நாம இதெல்லாம் கணக்கில் எடுத்துனா ஃபேமிலி அப்படின்னு சொன்னா 5 யூனிட்ஸ். அந்த 5 யூனிட்ஸ்க்கு இன்றைய நிலைவாசி, இன்றைய தேவை, அப்புறம் டெக்னாலஜி. இப்ப நம்ம எல்லாருமே ஆட்ராக்டிவ் ஒரு ஆர்டர் போட்டு சிஜிஎஸ் ஆன்லைன்ல போய் நீங்க இன்னொரு சிஸ்டம் மூலமாக கார்டு அப்ளை பண்ணலாம். எல்லாமே ஆன்லைன் தான். பர்த் சர்டிபிகேட்ல இருந்து டெத் சர்டிபிகேட் வரையில இடைப்பட்ட இந்த காலத்தில் எதுவாக இருந்தாலும் ஆன்லைன். கேஷ் டிரான்சாக்ஷன் இல்ல, எல்லாமே வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன். இதுக்கு ஆண்ட்ராய்டு வேணும், பிள்ளைகளுடைய படிப்பு, ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஒர்க் ஃப்ரம் ஸ்டடி எல்லாமே. அது இதுக்கு டெக்னாலஜிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வேணும், லேப்டாப் வேணும், கம்ப்யூட்டர் வேணும், அதுக்கு வைஃபை கனெக்ஷன் வேணும். இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் மினிமம் ரேஞ்சில் இல்லை. ஸோ
statistics are included. The scientific calculation 69,000 rupees should be minimum pay commission. நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க, கேள்வி பண்ணாங்க, 18,000 ரூபாய் எப்படியா 69,000 ரூபாய். அவங்களே கேட்டாங்க, what is this? Today the minimum pay is 18,000 and you are asking for 69,000. It is not 18,000, it is 28,800. ஏன்னா 10,800 ரூபாய் டிஏ இருக்குது, 60% டிஏ. இப்பதான் இன்னொரு 3% ஜூலை 1ல இருந்து வரப்போகுது. அதர்வைஸ் 60% டிஏ. அப்ப 18 பிளஸ் 10,800 அப்படின்னா it is 28,800. அந்த 28,800ல இந்த அலவன்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபேமிலி மெம்பரை 3ஆ ட்ரீட் பண்ணி இருக்கு, அதை 5ஆ ட்ரீட் பண்ணல. டெக்னாலஜிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து கணக்கு எடுத்துக்கல. இந்த விலைவாசிகள், இந்த வாழ்க்கை தேவைகள் இதெல்லாம் நீங்க கவனத்தில் எடுத்துக்கல. அப்ப அந்த பேசிஸ்ல வந்து பென்ஷன் எவ்வளவு இருக்கும், வாட் ஷுட் பி தி பென்ஷன் நம்ம சொல்றோம். நீங்க 3 யூனிட் ஃபேமிலி கால்குலேட் பண்ணி அதுல வரக்கூடிய மினிமம் பேமெண்ட் 50%, அதுல வரக்கூடிய பேசிக் பேமெண்ட் இப்ப நாங்க 5 நம்பர் யூனிட் கேட்கணும்ல. அப்ப பிள்ளைகள் கூட இல்ல அப்படின்னாலும் 2 ஃபுல் அடல்ட் இருக்காங்க, 2 ஃபுல் அடல்ட் இருக்காங்க வீட்டுல, பிள்ளைங்க அவங்க போயிட்டாங்க. இந்த 2 ஃபுல் அடல்ட்டுக்கு இந்த ஃபார்முலாவில கால்குலேட் பண்ணா the pension should be 67% of the basic pay. அடிப்படை ஊதியத்தில் 67% பென்ஷன் ஆக போகும், not 50%. இத நாம கால்குலேஷன் பண்ணி அவங்க முன்னாடி வச்சிருக்கோம். The pension should not be 50% of the last paid draft, it should be 67% of the last paid draft. Okay, ரெண்டு பேரும் ஒருத்தர் போயிட்டார், சிவலோகம் அப்படி அடைஞ்சிட்டார். ஒருத்தர் தான் பாக்கி ஃபேமிலி பென்ஷன். ஃபேமிலி பென்ஷன் should be 50%. இப்போ 30% that's what we have 50%. So அதுவும் நம்ம கேல்குலேஷனுக்கு முன்னாடி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அது அடுத்தது வந்து கம்யூட்டேஷன் ஆஃப் பென்ஷன். உங்களுக்கு நிறைய பேருக்கு 75 வயசுக்கு கீழே உள்ளவங்க இருக்கீங்க. நான் 70 இன்னும் நம்ம 5 years காட்டுறதால அந்த கம்யூட்டேஷன் வந்து திரும்ப அதுவரை நீதிமன்ற தீர்ப்புகள் வந்தது 10 வருஷம் 8 மாசத்துல தீர்ப்பு கொடுக்கணும், 12 வருஷத்துல தீர்ப்பு கொடுக்கணும், இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா நாம ஜஸ்டிஃபை பண்ணி கால்குலேஷன் பண்ணி அவங்களுக்கு காட்டுறோம். You are recovering the entire amount. நீ என்கிட்ட எவ்வளவு கம்யூட்டேஷன் 40% ரெக்கவரி பண்றியோ அது 10 வருஷத்துல ரெக்கவரி பண்ணி முடிச்சிருக்க. Government is not a lawyer. Government is not a finance company. Government is not a lawyer. அது வட்டி மேல வட்டி எல்லாம் போடுறது தப்பு. Yes, commutation is option. Commutation compulsory இல்ல. ஆனா you are not a lawyer. You are a good lawyer. நீ மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்க வேண்டிய lawyer. அதனால இந்த amount இன்ட்ரெஸ்டே சேர்த்தால் கூட 10 வருஷத்துல ரெக்கவரி பண்ணிருக்கீங்க. அட்லீஸ்ட் 11 வருஷத்துக்கு அப்புறம் 70 வயசு நான் கம்ப்ளீட் பண்ண உடனே அது ரிட்டையர் பண்ணி 40% கம்யூட்டேஷன் எனக்கு அது திரும்ப கிடைக்கும். குஜராத் கவர்மெண்ட் 12, கேரளா கவர்மெண்ட் 12 வருடம் கழிச்சு. குஜராத் கவர்மெண்ட் பிஜேபி தான் ஒரு முடிவு பாக்கி அவங்க தான் தொடர்ந்து நாடிட்டு இருக்காங்க. அந்த கவர்மெண்ட்ல கூட ஸ்டேட் கவர்மெண்ட் பென்ஷனர்ஸ்க்கு 13 வருஷத்துக்கு அப்புறம் பென்ஷன் கம்ப்யூட்டர் பாலிசி கொடுக்குறாங்க. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மட்டும் by 15 years அப்படின்னா you are exploiting the pensioners. கவர்மெண்ட் இந்த ஓய்வுகால பாட்டியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பென்ஷனர்களுடைய பென்ஷனுக்கு கூட it's a duty. So therefore pay commission இந்த 40% கம்யூட்டேஷன் ரெஸ்டோரேஷனை 11 ஆண்டுகள் ரிட்டையர்மெண்ட் ஆகி 11 இயர்ஸ் முடியும் போது 70 வயசில் 70 நுழையும் போது அதை நீங்க திருப்பி கொடுக்கணும். இந்த டிமாண்ட் நம்ம கம்யூட்டேஷனை பொறுத்தவரைக்கும் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் 80 வயசு பூர்த்தியாகி 81 வயசுக்குள்ள போனா மட்டும்தான் 20% நமக்கு ரெஸ்டோர் பண்ண முடியும். நம்ம வேறு விஷயங்களை சொன்னோம். இந்தியாவினுடைய சராசரி ஏஜ்
WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ரிப்போர்ட் படி இந்தியாவினுடைய சராசரி வயது என்பது 72 தான். 72 is the average longevity of India. கேரளாவில் தான் கொஞ்சம் அதிகம். பெண்களுக்கு 77, ஆண்களுக்கு 75. இது கேரளாவில் மட்டும்தான். மற்ற இடங்களில் longevity is only 72 years. இதான் அப்போ நாம என்ன உங்களுக்கு சொல்றோம் கேட்டீங்கன்னா 80 வயசு வரைக்கும் எவ்வளவு பேர் உயிரோடு இருக்காங்க? இந்த 20% வாங்குது. How many pensioners are alive to get back this 20%? No. வெறும் என்ன முடியவில்லை. அதில் நீங்க கவர்மெண்ட் ஹைகோர்ட் தீர்ப்பு ஜட்மெண்ட் கவர்மெண்ட் ஹைகோர்ட் 80 வயசு ஆகும் 80 தொடர்ந்து ரெஸ்டோர் பண்ணி கொடுக்கணும். அது எங்களுக்கு வந்து அந்த கோர்ட்டுக்கு போனவருக்கு மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அக்கௌண்ட் 81 போகும்போது தான் ஒரு கட்டுப்பாடு கவர்மெண்ட். அப்ப இதெல்லாம் சுட்டிக்காட்டி நாம ரெக்கமெண்டேஷன் சொல்லி போட்டு கேட்டீங்கன்னா பார்லிமெண்ட் ஸ்டாட்டில் வந்து ரெக்கமெண்டேஷன் வருது. நாம சொன்ன இதே காரணங்களை சுட்டிக்காட்டி 80 வயது வரைக்கும் நிறைய பேர் உயிரோடு இருப்பதில்லை. அதனால அந்த 20% பென்ஷன் அவர்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அதனால நீங்க every 5 years 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீங்கள் வந்து பென்ஷன் 5% அந்த வருஷத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஜஸ்டிஃபிகேஷன் சர்வீஸ் எம்ப்ளாய்க்கு 3% இன்க்ரிமெண்ட். அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம 6% எடுப்போம். சர்வீஸ் எம்ப்ளாய்க்கு 3% இன்க்ரீஸ் ஆகுது பேசிக். இன்னும் 1% இன்க்ரீஸ் பண்ணிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை 1% 5 வருஷத்துக்கு 5% இது பார்லிமெண்ட் ஸ்டாட்டிங் பற்றி சொல்லி நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா 65 வயசு ஆன உடனே 70% பென்ஷன் இன்க்ரீஸ். from 50% it should become 70%. அதுக்கப்புறம் every 5 years 5% இன்க்ரீஸ் பண்ணி 90 வயசு ஆகும்போது 100. இப்போ 100 வயசு ஆனா தான் 100. நாம என்ன சொல்றோம்? 90 வயசு எட்டும்போது my last basic should be my pension that means it should be 100%. So இந்த கோரிக்கையை நாம ரெக்கமெண்டேஷன் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். இது மட்டுமல்லாமல் இங்க சிவகோபால் மிஸ்ரா அவர்கள் பேசும்போது ஒரு சில விஷயங்கள் குறிப்பிட்டு பேசினாங்க. What additional benefits we are asking for the pension? இதெல்லாம் தவிர்த்து நாம என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். அதாவது நிறைய பேர் கேள்விகள் எல்லாம் பண்ணாங்க. இந்த நாட்டு பகுதியிலே இந்த பென்ஷனுக்கு போய் எல்லாரும் ராஷ்டிர அலவன்ஸ் சொல்லி கேள்வி போட்டுருக்காங்க. ஆனா நம்ம கேட்டு சும்மா அப்படி கேட்கல. இன்னைக்கு ஹவுசிங் என்பது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெண்டிச்சர். நான் என்னுடைய வாழ்க்கையில பார்க்க சொந்த வீடு கட்ட முடியல, அல்லது ஒரு 2 சென்ட் இடம் கூட வாங்கி போட முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில ரிட்டையர் ஆகி போகிறது. ஒரு சராசரியான எம்ப்ளாயி ஒரு 30,000 ரூபீஸ் பென்ஷன் வாங்குறாரு அப்படின்னு சொன்னா அந்த 15,000 ரூபாய் வாடகை எலக்ட்ரிசிட்டி வாடகை போயிட்டு இது 15,000 ரூபாய் நம்ம எப்படி வாட முடியும்? வெளிவாசம். அதனால பென்ஷன்தாரர்களுக்கும் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கொடுப்பதனை 8வது புதிய குழு பரிசீலனை பண்ணணும். There is hard justification for demanding for HRA to the pensioners அப்படின்னு அதை மாநிலமாக சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் LTC சர்வீஸ் எம்ப்ளாயி கொடுக்குற மாதிரி எங்களுக்கு கொடுக்கலன்னாலும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 4 இயர்ஸ் எங்கேயாவது இந்தியாவில் ஒரு இடத்துக்கு பில்கிரிமேஜ் போறவங்க பில்கிரிமேஜ் போடணும், அது வேற நேச்சுரல் சீனரிஸ் உள்ள இடங்களுக்கு போறவங்க அது போடணும். ஒன்ஸ் இன் 4 இயர்ஸ் மத்திய அரசு ஒன்ஸ் இன் 4 இயர்ஸ். இப்போ நம்ம ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ் கட்டணும். போன் தரவுக்கு ஒன்ஸ் இன் இயர் கட்டணும். அது எல்லாரும் பண்றாங்க, செப்பரேட் இஷ்யூ. ஆனா பென்ஷன்தாரர்களுக்கு குறைந்தபட்சம் இந்தியாவில் எந்த இடத்திலாவது போய் கணவன் மனைவி 2 பேரும் போய் ஒரு டூர் போயிட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு எல்டிசி கொடுக்கணும் அப்படிங்கிறது 2வது நம்முடைய டிமாண்ட். அதே மாதிரி ஓல்ட் ஏஜுடைய மெயின் ப்ராப்ளம் என்ன? அல்சைமர்ஸ் டிசீஸ், டெமென்ஷியா, பேராலிசிஸ், இந்த மாதிரி அப்புறம் சிவியர் போஸ்ட் சர்ஜரி சைடு எஃபெக்ட்ஸ். இதெல்லாம் வரக்கூடியவர்களுக்கு ஒரு உதவியாளர் தேவை. தனியாக அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது. அப்ப அவர்களுக்கு ஒரு உதவியாளர் தேவைப்படுகிறது. ஆகவே அந்த உதவியாளர் ஒரு ஏற்பதற்குள்ளான அலவன்ஸ்
இந்த மாதிரி மெடிக்கல் சர்டிபிகேட் கூட வரவங்களுக்கு ஏதாவது பேராலிசிஸ் மாதிரி எப்ப ட்ரீட்மெண்ட் குணமாகும்னு சொல்ல முடியாத கேன்சர் பேஷண்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு ஹெல்ப்பரை நியமிப்பதற்கான அலவன்ஸ் பேக்கேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு கோரிக்கை. அதே போன்று பென்ஷன், ஃபேமிலி பென்ஷன், இன்கம் டாக்ஸ் இஸ் நாட் an income. அது ஒரு இன்கம். ஒரு வருவாய் என்பது என்ன? வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது வருவாய். இது வேலை செஞ்சது 30-35 ஆண்டுகள் வேலை செஞ்சு அப்பவே நீ சம்பளத்தை இன்கம் டாக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டேன். இது சர்வைவலுக்காக கொடுக்கிறது. பென்ஷன் வயதான காலத்தில் 10 வருஷம் 40 வருஷம் உயிரோடு கொடுத்து அதுக்கு வாழ்வதற்காக கொடுக்கக்கூடியது இன்கம் எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? So it cannot be treated as an income. அதனால பென்ஷன் தாரர்களுடைய பென்ஷன், ஃபேமிலி பென்ஷன், இன்கம் டாக்ஸ் இருந்து விதிவிலக்கு அளிக்க வேண்டும். இந்த கொள்கையை வைத்திருக்கிறோம். கோவிட்-19 காரணத்தை காட்டி சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் கன்செஷன் அந்த 40% கன்செஷன் கொடுத்திருந்ததை வித்ட்ரா பண்ணியாச்சு. So that concession should be restored. அந்த ஒரு கோரிக்கையை நாம் வைத்திருக்கிறோம். அதே மாதிரி old age friendly holiday homes, hostel சர்வீஸ் எம்ப்ளாயிஸ்லாம் இருக்கு. அதுல பென்ஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், புக்கிங் கிடைக்கவே கிடையாது. அதாவது குறைந்தபட்சம் இந்தியாவினுடைய மேஜர் சிட்டிகள்ல டூர் போறவங்க அல்லது மெடிக்கல் தேவைக்காக போகிறவர்கள் தங்குவதற்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷனர்ஸ் அவர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக கெஸ்ட் ஹவுஸ், ஹாஸ்டல்ஸ் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் உருவாக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை நாம் வச்சிருக்கோம். அதே மாதிரி பிசிக்கலி டிசேபிள்ட் பென்ஷனர்ஸ் தனியா மூவ் பண்ண முடியாது, வீல் சேர் தேவைப்படும், நல்ல ஒருவருடைய உதவி தேவைப்படும், லைஃப் இருப்பாரு, டெஸ்ட் இருக்காரு, டம்ப் இருக்காரு, இப்படி ஏகப்பட்ட பிசிக்கல் டிசபிலிட்டி உள்ள பென்ஷனர்ஸ் இருக்காங்க. அவர்களும் தங்களுடைய வாழ்க்கை தேவைகளை, அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஹெல்ப்பருடைய ஒரு அசிஸ்டன்ஸுடைய தேவை, அதற்கும் ஒரு அலவன்ஸ் கொடுக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாம் நாம அப்கோர்ஸ் ஒரு 10 நிமிஷத்தோட நாம ப்ரெசென்ட் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க. அவங்க முதல்ல நமக்கு 1 hour டைம், 40 நிமிஷம் ப்ரெசன்டேஷனே ஆயிடுச்சு. இது 20 minutes டிஸ்கஷன். அதுக்குள்ளேயும் நாம பென்ஷன் தாரர்கள் சம்பந்தமான இந்த கோரிக்கைகள் எல்லாம் நாம பேசுவதற்கு முன்னாடி வைத்திருக்கிறோம். ஓரளவுக்கு எவிடன்ஸும் முடிஞ்சு போச்சு, இன்னொரு ஓரளவுக்கு சென்று போகுது, ஒரு விசாரணைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லைங்களா? அதிலேயும் நாம தொடர்ந்து இந்த கோரிக்கைகளை பதிவிருப்போம். இதை தவிர்த்து நான் முதல்ல சொன்ன மாதிரி கடந்த மே 11 அன்றைக்கு 49வது நேஷனல் கவுன்சில் தேசிய மீட்டிங், அதாவது சிபிஐஎஸ்ல இருக்கக்கூடிய ஏராளமான குறைபாடுகள் குறிப்பாக பேசி, குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ பல்லு காஸ்மெட்டிக் எல்லாம் கேன்சர் சோமநாதன் அவர்கள் பார்த்தீங்கன்னா பல்லு காஸ்மெட்டிக் இருக்குங்க. பல்லு இல்லைன்னா நீங்க பேச முடியுமா? பல்லு இல்லைன்னா நீங்க அழகா இருக்கீங்களா? பல்லு இல்லைன்னா நீங்க சாப்பிட முடியுமா? நீங்க விருப்பம் நீங்க சாப்பிட முடியுமா? எதுவும் கிடைக்க முடியுமா? அது காஸ்மெட்டிக் ஐட்டம் பேரண்ட் ஒரு கிரீமா கொடுக்க முடியும். அது தேவை, இஸ் an essential item required for the body. our dental implantation இதுக்கு இன்னைக்கு என்ன காஸ்ட்னா கொடுக்கிறது ரீஎம்பர்ஸ்மென்ட். ஆனா அது காஸ்மெட்டிக் ஐட்டம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம்? இதை நாம கேபினெட் முன்னாடி வச்சு அதே மாதிரி ஹியரிங் எய்ட், அதுக்கு நமக்கு ஹியரிங் பிரச்சனை வருது. அதுக்கு இவங்க ஃபிக்ஸ் பண்ற ரேட் அந்த ஹியரிங்காலே மார்க்கெட்ல சிடிஎஸ் போர்ட் போய் ஃபிக்ஸ் பண்ற ரேட். இன்னைக்கு நவீனமயமான ஹியரிங் எய்ட்ஸ் ஏராளமாக மார்க்கெட்ல வருது. ஆனா அது மாதிரி நம்ம போட்டுட்டோம்னா அதுக்கு ரீஎம்பர்ஸ்மென்ட் கிடையாது. அதே மாதிரி சிடிஎஸ் மருத்துவமனை ஒரு எம்ஓயு மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. அந்த சைனிங் படி ஒரு பென்ஷனர் போனா கேஷ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அப்படி எக்ஸ்ட்ரா கேஷ் எதுவும் வாங்கக்கூடாது. ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு பிராக்டிக்கலாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் நம்ம கேபினெட் செக்ரட்டரியுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். சிடிஎஸ் கம்ப்ளீட்டா ரீவேம்ப் பண்ணணும். அது மட்டும் இல்ல, பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்து இந்தியாவில் 2500 மாவட்டங்கள்
இந்த எல்லா மாவட்டங்களிலுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் அலுவலகங்கள் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷனர்ஸ், ஃபேமிலி பென்ஷனர்ஸ் இருக்காங்க. ஆனா எத்தனை இடத்துல நீங்க சிஜிஎஸ் செஞ்சிருக்கீங்க? அதுக்கு நீங்க என்ன கண்டிஷன் போடுறீங்க? 5000 பேருக்கு மேல இருக்கணும், 6000 பேருக்கு மேல இருக்கணும், அப்பதான் சிஜிஎஸ் வெல்னஸ் சென்டர் வரும். பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி அந்த ஆர்குமெண்ட் ஏத்துக்கல. அவங்களும் சிஜிஎஸ் இருக்கு, எம்பிகளும் சிஜிஎஸ் தான் வராங்க. 2000 பிறகு எம்பி இல்லைனாலும் எக்ஸப்ட் சிஜிஎஸ் இருக்கு. உயர் நீதிமன்ற நீதிபதிகள், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இவர்களுக்கும் சிஜிஎஸ் இருக்கு, எல்லாருக்கும் சிஜிஎஸ் இருக்கு. எல்லா மாவட்டங்களிலும் every district headquarters there should be a CGHS wellness center. இதை ஏற்படுத்த யூ டெலிவிஷன் கிட்ட நாம சிஜிஎஸ் உடைய டாபிக் வந்து நாம பேசி அதாவது ஒன்று நம்முடைய இந்த கான்ஃபரன்ஸ், இந்த மாநாடு it is taking place in a very crucial time when the 8th pay commission is in this process. எட்டாவது ஊதிய குழு தன்னுடைய பணிகளை மிக வேகமாக செய்து வருகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் நம்முடைய இந்த மகாநாட்டை நடத்தி வரும்போது இந்த மகாநாட்டினுடைய தீர்மானங்களை, கோரிக்கைகளை அவங்க சொல்லுவாங்க எங்களுடைய ஆசிரியர் கொண்டு போச்சு, அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. உங்க ஆசிரியர் கொண்டு போனாங்க, உங்க இமெயில் இருக்கு, உங்க அட்ரஸ் இருக்கு, சரி நாங்க அனுப்பி நீங்க அதை படிக்கணும், நீங்க அதை ஆய்வு செய்யணும்னு நாம நிர்பந்தப்படுத்துறது நாம யாரும் தடுக்க முடியும். இந்த மாநாட்டில் நம்ம பேசணும். ஒரு கேள்வி கேட்டுருக்காரு, கொரோனா காலத்தினுடைய டிஏ என்ன கொடுப்பாங்க, அது ஒழிஞ்சு போச்சு. எப்படி உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இருக்கு, தெலங்கானா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுடைய வழக்கு, அரசாங்கத்துக்கிட்ட பணம் இல்லை, ஒரு கிரிட்டிக்கல் எக்கனாமிக் சிச்சுவேஷன்ல டெம்பரரி நீங்க வந்து டிஏ நிறுத்தலாம் for some time. But you cannot permanently stop here because it is a compensation for inflation. அதனால எடுத்து ஒரு தீர்ப்பு இருக்கு. செல்வத்தை கேட்டாங்க, ரிட்டையர்ட் ஆஃபீஸ் சூப்பரண்ட் நேவி ஆஃபீஸ் சூப்பரண்ட் கொடுத்த பேசியல் பேரிட்டி எதுவுமே கொடுக்க மாட்டீங்க. ஆடிட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து $100 வந்து கேட்டால் எங்களுடைய ஆர்பிட்ரேஷன் அவார்டு அது ஏன் விடுதலாக மாட்டேங்குது? கவர்மெண்டுடைய பாலிசிஸ் வெளிநாட்டெல்லாம் இவங்களுக்கு சாதனை 18 மாதம் முடக்கப்பட்ட டிஏவை அந்த ஐஏஎஸ் வந்து கொடுக்கணும் both for employees and pensioners. But unfortunately இது எல்லாமே அரசாங்கத்தினுடைய கொள்கை வழிபட்ட பிரச்சனை. அரசாங்கத்துக்கு ஒரு பாலிசி இருக்கு. அரசாங்கத்துடைய பாலிசி என்ன? நோ மோர் பெர்மனன்ட் எம்ப்ளாய்மெண்ட் இன் கவர்மெண்ட். எல்லாமே பிக்சட். இவ்வாறு ஆல்ரெடி விரிவாக குறிப்பாக கார்பரேஷன் ஆயிட்ட பிறகு 1400 பேர் பிக்சட் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு வருஷம் 2 வருஷம் வேலை செஞ்சு போயிட்டு நோ சிஜிஎஸ் நோ சிஎஸ்டி கார்டு ஒன்றும் இல்லை. மத்திய வேலை செஞ்சா சம்பளம் வாங்கிட்டு போ, உன்னை குடிக்கல அப்படின்னா இமெயில் வரும், நாளைக்கு தெரிஞ்சு வராத போயிடும். இந்த புது லேபர் கோட்ல லீகலைஸ் பண்ணீங்க. நியூ இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் 2020ல பிக்சட் எம்ப்ளாய்மெண்ட் ஹஸ் பீன் லீகலைஸ்ட். அப்ப இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாய் கிராமத்திலே கொண்டு வந்ததுல அது 4 வருஷம் முன்னாடி எடுத்து போயிட்டாங்க. பெர்மனன்ட் எம்ப்ளாய்மெண்ட் இன் ஆர்ம்ட் ஃபோர்சஸ். அப்போ ஆல் தீஸ் இஷ்யூஸ் நாம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அது தோன்றுது அரசுடைய கொள்கையை வழிபட்ட விஷயம். ஒரே ஒரு விஷயத்தை பேசி கொடுத்தது, ஏன்னா நிறைய அகண்டா பிஎஸ்என்எல் பென்ஷனர்ஸ் இதுதான் எவ்வளவு ஆத்மாவிக்கு அவர்கள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க அரசாங்கம் சொல்றபடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் வந்து நான் பிஎஸ்என்எல் கம்பெனியா மாற்றிட்டேன். நீங்க எல்லாம் அப்சார்ப்ஷன் அங்க வந்துருங்க, அந்த துறை நாங்கள் செய்ய வேண்டியது தப்பு. அவங்களே சொல்ல முடியாது. ஏன்னா அன்னைக்கு பிஎஸ்என்எல் போட்டியா ஒரு கம்பெனி கிடையாது, அவங்க மட்டும்தான் டெலிஃபோன். அப்போ அன்னைக்கு 2000 நம்ம பிஎஸ்என்எல் வந்துட்டா பொலிசேஷனாக மாறிடுவோம். ரூல் 37A கொண்டு வந்துட்டா பென்ஷன் ரூல்ல நமக்கு கவர்மெண்ட் பென்ஷன் அப்படியே இங்க வந்தாலும் இந்த சர்வீஸோட கண்டினியூ ஆகும். கவர்மெண்ட் அதுக்காக ஒரு பென்ஷன் பண்ணுவோம், அந்த காசை போடுமா,
நமக்கு பென்ஷன் கிடைக்கும், பயம் இல்லை அப்படின்னு போயிடலாம். நிலைமை என்ன? நம்மெல்லாம் மத்திய அரசு ஊழியர்கள் 2006 நமக்கு 6வது சம்பள கமிஷன் இருக்குதுன்னா அவங்க ஆகிறது ஏன்னா அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். ஆனா அவங்களுக்கு ஒரு வருஷம் தள்ளி 1/1/2007 அவங்களுடைய வேலை விஷயம் அக்ரிமெண்ட் நடக்குது. அவங்க பென்ஷன் அதை பேஸ் பண்ணி மாறிடுச்சு. ஏன்னா அவங்க நம்ம சிடிஎஸ் சிஸ்டத்துல ஐடிஎஸ் சிஸ்டத்துல இருக்காங்க. ஆனா பென்ஷன் சிசிஎஸ் பென்ஷன் ரூல் தான் கிடைக்குது. அடுத்த வேலை விஷயம் நம்ம 2016 நடந்தாச்சு. ஏழாவது சம்பள கமிஷன் 1/2016 அவங்க 1/2017 வேலை விஷயம் பென்ஷன் விஷயம் ரெண்டுமே நடக்கும். ஊழியர்கள் வெளியே 80,000 பேருக்கு மேல வாழ்க்கை ரிட்டையர்மெண்ட் போய் இப்போ மொத்தத்தில் ஒரு 65,000 பேர் இருக்காங்க எம்ப்ளாயிஸ். ஆனா பென்ஷன் அரசாங்கத்திலிருந்து பென்ஷன் வருது. அந்த ஒரு விஷயம் கேட் போனாங்க, கேட் அவங்களுக்கு வேலை பிரித்து கொடுத்தாங்க. அதை எடுத்து கவர்மெண்ட் ஹைகோர்ட்டுக்கு போச்சு. ஹைகோர்ட் வந்து டைரக்டே ஆபீஸ்க்கான பிரித்து கொடுத்து விவாதம் கவர்மெண்ட் ஆபீஸ். நீங்க அரசு ஊழியருக்கு கிடையாது. உங்களுக்கு 37 சொல்லுது. உங்களுக்கு கவர்மெண்ட் பென்ஷன் கொடுக்கும், சிடிஎஸ் பென்ஷன் கொடுக்கும். எப்படி இன்டர்பிரேஷன் பாருங்க. நீதிபதிகளுடைய மைண்ட்செட் உங்களுக்கு பென்ஷன் கொடுக்கணும்னு தான் சொல்லுதே தவிர உங்களுக்கு பென்ஷன் ரிவைஸ் பண்ணி கொடுக்கணும்னு எங்கேயும் சொல்லல. அது உண்மை. அதனால பேக் கொடுத்த ஜட்மெண்ட் தப்பு. பிஎஸ்என்எல் பென்ஷன் காரங்களுக்கு எப்போ அங்க சம்பளம் மாறுதோ அப்பதான் உங்களுக்கு பென்ஷன் மாறும் அப்படின்னு தள்ளுபடி. அந்த வழக்கு போடும்போது உயிரோடு இருக்க 10 வருடங்களுக்கு உயிரோடு இல்லை. எல்லாமே ரிட்டையர் போடுறது தான். இப்ப இந்த டெல்லி ஹைகோர்ட்ல இருந்து என்ன செய்யும்? நம்ம நேஷனல் கவுன்சில் தேசிய மொழி இந்த பாயிண்ட் ரைஸ் பண்ணோம். அப்பவே அப்டேஷன் பண்ணணும். யாரா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் how can you raise the தேசிய சொன்னா அப்ப நம்ம சொல்றோம் they are central government employees and they are taking pension under the pension rules 1972 now 2021. So we have got every right to raise their demands. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க? நீதிமன்றத்தில் அவங்க கோரிக்கை தள்ளுபடி பண்ணியாச்சு. இப்போ they are fighting. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதா, அந்த டிபார்ட்மெண்ட்ல ஃபைட் பண்ணி வேறு விஷயத்துக்கு ஃபைட் பண்றதா, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நம்ம முன்னாடி இருந்து அறிவு போடுறது. ஆகவே நாம் அனைவரும் இங்கே சிவகோபால் மிஸ்ரா சொன்னதை போல பல அமைப்புகள் இருக்கலாம், பல சங்கங்கள் இருக்கலாம், பல ஃபெடரேஷன் இருக்கலாம். ஆனால் பென்ஷன் காரணத்தில் நாம் எல்லாரும் உண்டு. அரசு எடுக்கக்கூடிய எல்லா பாலிசி மேனேஜர்ஸும் நம்மளை பாதிக்கும். அப்ப நாம் நம்முடைய உரிமைகளுக்காக நாம் இன்னும் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை 10 ஆண்டுகளோ 15 ஆண்டுகளோ 5 ஆண்டுகளோ எவ்வளவு இருக்கிறதோ அந்த காலகட்டத்தில் ஐயோ சொன்ன மாதிரி ஒரு டீசென்ட் அண்ட் டிகிரிஃபைடு ரிட்டையர்ட் லைஃப் தான் அது எல்லாமே. டீசென்ட் அண்ட் டிகிரிஃபைடு என்றால் எல்லாமே நல்ல ஹவுசிங், நல்ல ஆடை, நல்ல ஆரோக்கியம், நல்ல உணவு, இது எல்லாமே இந்த டீசென்ட் அண்ட் டிகிரிஃபைடு தான் அமைஞ்சிருச்சு. நாம் அனைவரும் இணைந்து வரும் காலங்களில் அந்த ஒரு லட்சியத்தை அடைவதற்காக டீசென்ட் அண்ட் டிகிரிஃபைடு ஓல்ட் ஏஜ் லைஃப், ரிட்டையர்ட் லைஃப் அமைவதற்காக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய அமைப்பின் கீழ் ஒருங்கிணைந்து அமைப்பு எடுக்கக்கூடிய முடிவுகளை ஏற்றுக்கொண்டு நாமும் ஊழியர்களை போய் பெருமைகளை போராடுகிறேன் என்றால் நம்முடைய